சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். என்னாச்சு 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 மேடம்? என்னாச்சுமா? ரொம்ப சூடா இருக்கு, நாக்கு சுற்றுச்சு. என்ன கல்பனா, இவ்வளவு சூடாவா கொடுப்பாங்க? பார்த்து பண்ணக்கூடாது. நீங்க தானே சூடா இருக்கணும்னு சொன்னீங்க. அதுக்காக இப்படியா? பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்கு வேலைக்காரி திட்டிட்டு? ஐயோ என்னது வேலைக்காரியா? ஐயோ, அவ வேலைக்காரி இல்லைங்க, என் வீட்டு மூத்த மருமக. சாரிங்க. ரியலி சாரிங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். அதுல என்னம்மா, தெரியாம சொல்லிட்டாங்கம்மா. யோ பெருசு, அவ என்ன வேலைக்காரிங்கறா, பரவாயில்லன்ற. அவ வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன் வேதவல்லி, எந்த அளவுக்கு நான் சிரிச்சு பேசுறேனோ அந்த அளவுக்கு நான் கோவக்காரி. நீங்க பண்ற வேலையில ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். அதை இப்பவே சொல்லிட்டேன். ஏய் வடிவு, எதுக்கு இப்ப இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்க? இல்லங்க, உண்மையை சொல்லிரணும்ல. இத பாருமா, நான் எல்லா விஷயத்தையும் கட் அண்ட் ரைட்டா தான் பாப்பேன். நாளைக்கே வேலையில ஏதாவது சொதப்பல் வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். அப்ப சொதப்பிடுவோம். அப்போ நாங்க கிளம்புறோங்க. ரைட் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன் நல்லபடியா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா வரங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மனுஷங்கம்மா. கான்ட்ராக்டர் ரொம்ப நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா. கொஞ்சம் வேலை இருக்கு. வேதாஜி செம்ம ஆர்டர். வேதாஜி நான் சொன்னல உங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஆர்டர் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்களா? பாருங்க 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஆர்டரை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அவள் தான் நம்மள அடிச்சுக்க ஆளே இருக்காது. நாம தான் பெஸ்டா இருப்போம். அப்படியே அம்மா படம் ஆண்ட வச்சு சாமி கும்பிட்டுப்போம். இங்க நாத்தி வெயிட்டி. நல்லா பண்ண விட்டா தானடி பேர் எடுப்பீங்க. இந்த கல்யாணத்தை நல்லபடியா எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். எதுக்கு வேலைக்காரி திட்டிட்டு? என்னையா வேலைக்காரின்னு சொன்ன? இந்த வேலைக்காரி என்ன பண்ண போறான்னு பாரு. 50 லட்சம் ரூபாய் கல்யாணமா? இது எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. கல்பனா, அப்பா என்ன வெயில், என்ன வெயில். இந்த கத்து கத்துறோம், காதலே வாங்காம அப்படி என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கா? ஏ கல்பனா, அம்மா வந்திருக்கேன் வான்னு கூட கூப்பிடாம இருக்கே, அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன பண்ணணும்? நீ வர போறன்னு தெரிஞ்சதும் பேண்ட் செட் எல்லாம் வச்சு உன்னை வரவேற்கணுமா? என்ன இவ இவ்வளவு கோவமா இருக்கா? கல்பனா, ஆட்டோ கூட கிடைக்காம நடந்தே வந்தேன்டி. ரொம்ப டயர்டா இருக்குடி. சூடா ஒரு கப் டீ போட்டு கூட. என்ன கேட்ட? சூடா ஒரு கப் டீ. எந்திரடி எந்திரடின்னு. என்ன கல்பனா, டீ கேட்டதுக்கு இப்படி டீ போட்டு பேசுற? எதுக்கா இப்படி கோவப்படுற? நான் உன் அம்மாடி. நீ அம்மாங்கிறதுனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன். வேற எவ்வளவு கேட்டிருந்தோம் அவ்வளவுதான். டீ கேட்டது அவ்வளவு பெரிய கொலை குத்தமா? என்ன ஒருத்தி இங்க வேலைக்காரின்னு சொல்லிட்டு போயிட்டா, வேற என்ன பண்ணணுங்கிற? எவ ஏன் பொண்ண வேலைக்காரின்னு சொன்னவ இப்பவே அவளை உண்டிலன் பண்ணிடுற. சொல்லு கல்பனா. ஏய், இப்ப எதுக்கு ஓவரா சீன் போடுற? பின்ன என் பொண்ணு ஒருத்தி வேலைக்காரின்னு சொல்லியிருக்கா, நான் சும்மா இருப்பேனா? இந்த பாரு, நானே கடுப்புல இருக்கேன், அமைதியா இருந்துக்க. யாரு அந்த வேதா சொன்னாளா? அவ சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. பின்ன யாருமா சொன்னா? அந்த வேதா நடத்துற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்க வீட்டுக்கு ஒருத்தி வந்தா. அவதான் என்ன வேலைக்காரின்னு சொல்லிட்டான். ஆர்டர் கொடுக்க வந்தா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? அவ எதுக்கு ஒன்ன வேலைக்காரின்னு சொல்லணும்? ஏய், அந்த பொம்பளை இந்த ஆர்டர் கொடுத்ததே என்னால பொறுத்துக்க முடியல. அத போய் நீ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. என்னடா எது பேசினாலும் ஏடா கூடமா பேசுறா. ஆர்டர் என்னமா பெரிய ஆர்டர் கழுத, அதை விடு. என்னது விட சொல்றியா? அது எவ்வளவு பெரிய ஆர்டர் தெரியுமா? 50 லட்சம் ரூபாய் ஆர்டர். 50 லட்சமா? அது இவங்க தான் பண்ணணும்னு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அட்வான்ஸா கொடுத்துட்டு போயிருக்காங்க. 10 லட்சமா?
வாய மூடு. என்னடி கல்பனா, 50 லட்சம் ரூபாய் கல்யாணம், 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா? அவ்வளோ பெரிய கல்யாணமா? ம். என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு சைப்பன் எண்ணி பார்த்தேன். இப்ப அது ரொம்ப முக்கியம். நான் அப்புறம் ஏதாவது சொல்லி திட்டிட போறேன். இந்த கல்யாண ஆர்டரை எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. நீ என்னடா 10 லட்சத்துக்கு எத்தனை சைஸ் வரணும் எண்ணிட்டு இருக்கியா? கெடுக்கிறதானே, அதான் உனக்கு ஈஸியா வருவேன். இப்ப எனக்கு வரல. உனக்கே வரலையா? ம், யோசிக்கணும். கல்பனா, இப்படி பண்ணா என்ன? எப்படி? கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு வேதாக்கும் நாகராஜுக்கும் பேதி மருந்து கலந்து கொடுத்துருவோம். 2 பேரும் பாத்ரூமே கதியே கிடப்பாங்க. அப்புறம் எப்படி கல்யாண மண்டபத்துக்கு போக முடியும்? எப்படி ஐடியா? இதெல்லாம் ஐடியான்னு சொல்ற பாரு, கேவலமான ஐடியா இது. இந்த ஆர்டரை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மள அடிச்சுக்க ஆளே இருக்காது. இது பாரு, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ என்ன கதக்களி காமிச்சிட்டு இருக்க? பணம் பத்திரங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பணத்தை எடுத்துட்டு வந்துட்டா. 10 லட்சம் ரூபாய கொடுத்து விடுறாடி. நீங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா, டெக்கரேஷன் கடைக்கு போய் ஓனரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க. மளிகை கடைக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. லைட்ஸுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் கடைக்கு போய் அவங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுத்தன பிரியா. நான் அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். ஏதாச்சும் டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே வேதாஜி, நான் பாத்துக்கிறேன். அப்படியே பூ கடைக்கும் போய் 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அட்வான்ஸ் கொடுத்தாதான் பூவை சீக்கிரமா கொடுப்பாங்க. வேதாஜி, வலுகமா பண்றது தானே, ஏன் மறுபடியும் குழந்தை கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுறீங்க? அது இல்லைங்க, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டர். அதனால ஒரு முறை சொன்னா போதும். ஆனா இது அப்படி இல்லையே, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஓ, பார்த்து பார்த்து பண்ணணுமா? ஒரேடியா பண்ணிடுறேன் இரு. சரி வேதாஜி, நான் பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் வராது. டன்னு. இது எல்லாத்தையும் விட பணத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இவன் யாரு புதுசா வரான்? வணக்கம் மாப்ள. வாடா பிரதர். அவரா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மாப்ள, இவர் உனக்கு தெரியும்ல? டேய், தெரிஞ்சனால பிரதர் நான் சொல்லி என்ன மேட்ரு? அதான் மாப்ள, அந்த A-to-Z ஈவென்ட் மேனேஜர் இருக்கான்ல, மைதா மாவு மூஞ்சி, அவங்கிட்ட வேலை பார்க்கவே இவருக்கு பிடிக்கலையா. அதான் சரி, இப்ப நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கலான்னு வந்திருக்காரு. சரி, நம்ம தான் இப்ப ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டோமே, அதான் இவரையும் சேர்த்துக்கலான்னு நான் இங்க கூட்டு வந்தேன். நான் பிரதர், அந்த தமாசு ஓவரா பண்ணுகிறாப்லையா? ஆமா சார், எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அந்த ஆள் பண்றதெல்லாம் ஃபோர்ஜரியா இருக்கு சார். அதுக்கு நாமளும் துணை போறோமோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருந்துச்சு சார். அதனாலதான் அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். இருங்க, இங்க ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் எங்க பாஸ் ஆண்ட கேட்கணும். பாஸ் சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சேர்த்துக்கலாம். பாஸே சொல்லிட்டாங்க, யூ கேன் த ஜாயின் டே. எல்லாம் ஒண்ணா ஜாலியா செமையா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் என்னன்னெல்லாம் சொல்லக்கூடாது, பாஸ் ஆண்ட தான் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே, விடுங்க. நீங்களும் சரியான நேரத்துல தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்பதான் எங்களுக்கு ஒரு கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்கு. நீங்க வந்தது எங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் வேதாஜி. ஏங்க, இவர்கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி ஃபுல் டீடைல் சொல்லிடுறேன். மறக்காம எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சுங்க. எப்படி குடுக்குற நோட்டு பாருங்களேன். ஓகேவா பிரதர்ஸ், ஃபாலோ மீ. ஓகே சார். ஜாக்கிரதை. வாங்க போலாம். வணக்கம் தம்பி. எப்பமா வந்த? டீ எடுத்துட்டு வரட்டா? ஓ, ஆக்டிங்கா? அம்மா, சூப்பரான ஒரு ஐடியா தோணிருக்கு. என்னடி அது?
முகத்தை மூடுமா. மூடுறேன்டி. சீக்கிரம் மூடுமா. எதுக்குடி அவசரப்படுற? நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி போயிட்டு தானே இருக்க, அவசரப்படாத. எப்படியாவது போய் அந்த பணத்தை அடிச்சிருவோம். ஆமா, அடிச்சிருவோம். கல்பனா அவங்க போறான். நீ போய் வண்டியில இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துரு. போட்டனா லூசனி லூசனி லூசனி. அவன் வந்து கையில பணத்தை எடுத்துட்டு போறான்ல, எப்படி எடுக்கிறது? ஆமால. ஐயோ கல்பனா, உள்ள பணத்தை கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் நம்மளால அடிக்க முடியாது. இப்ப என்னடி பண்றது? தம்பி சொல்லுங்கண்ணா. ஓனர் இல்ல? என்ன விஷயம்ண்ணா? ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரீஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல வரோம். ஒரு ஆர்டர் அட்வான்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். எப்போ வருவாரு? சாயங்காலம் தான் வருவாண்ணா. சாயங்காலமா? சரி, கார்டை குத்துரு, நான் வந்துட்டு போறேன்னு சொல்லு. சரிங்க. நான் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன். சரிங்க. மறந்துட மாட்டேன்ல? மறக்க மாட்டேன். ஏய் வரான். ஆமா கல்பனா, பாத்தியா அவன் கையில பணம் இருக்கு. அங்க குடுக்கல போல இருக்கு. எப்படி நம்ம அடிச்சிடலாண்டி? நீ முதல்ல மூடு. என்னடி ஏறியா? நீதான் போலன்னு போக சொன்னா நீ போயிடுவியா? நான் ஏற வேண்டாம். பேச்சு போற. நான் போயிட போற, வண்டியில ஏறு. மூடு. ஐயோ டேய், பார்த்து வரக்கூடாதுங்களடா. பாவி பசங்க. கண்ணு எங்கேயே வச்சுட்டு வரீங்க? நான் ஏய், அங்க ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்கு. அத பாக்குறதுக்காக தான் போயிருக்கான். கையில பணம் இல்ல, வண்டியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் சரியான நேரம். வா, ஆட்டை போட்டுடலாம். வா வா வா. ஐயா, ஒன்றும் அடிபடலையே? இல்ல பரவாயில்ல, லைட்டா பரவாயில்லைங்களா? சொல்லுங்க. பரவாயில்லைங்க. செருப்பு போடுங்க. ஏய், என்னங்கடா? அவர் தானே குறுக்கால வந்தாரு. சரு கடிச்சிட்டீங்களா? வண்டி ஓட்டுறீங்க? டேய் வா வா, அங்க மும்மரமா பேசிட்டு இருக்கான். அவனை வண்டி ஸ்டார்ட் கிட்டு படம் தெரிஞ்சது. போங்க சாய போய். ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்ல தம்பி. இருங்க, பாத்து. ரொம்ப நன்றி. ஆஸ்பத்திரிக்கு போலாமா? இல்ல நான் பாத்துக்கிறேன். பசங்க தார் மர வண்டி ஓட்டுறானுங்க, சரகஷ்ட வேற ஓட்டுறானுங்க. நாம தான் கொஞ்சம் ஜாகிரதை போகணும். சரிங்களா? பாத்து பாத்து பாத்து. சரிப்பா. நடக்க முடியடி என்னால. ஐயோ, வலி தாங்க முடியடி. ஐயோ, நடக்க முடியடி. நான் தானே கடிச்சது, பாம்பு கடிக்கலையே. பெத்த தாய் நாய் கடிச்சிருக்கு. இப்ப அதுவா முக்கியம்? பணம் எடுக்கணும்ல. அடி பாவி, பெத்த தாயை விட உனக்கு பணம் தான் முக்கியமா? ஓயோ, வா வா. ஐயோ அம்மா, அம்மா சீக்கிரமா வான்னு சொல்றல. வர நடக்க முடியடி. ஐயோ, வண்டியை காணோம். வண்டியை காணுமா? போயிட்டானா? இல்ல, நீ வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, ஏ குத்துவேன்.
நாய் தரத்துதானே கண்ட தெருவுல எல்லாம் ஓடி வந்துட்டு இப்ப அவனும் போயிட்டு பணமா போச்சு. சரிடி சரிடி அவன் தான் போயிட்டானே. ரொம்ப வலிக்குதுடி, வாடி ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல் போன உனக்கு ஹாஸ்பிடலுக்கு இரு, அந்த நாயை கூட்டிட்டு வந்து உன்னோட இன்னொரு கலியும் கடிக்க வைக்க. ஐயோ வேணாண்டி, வாடி வலிக்குதுடி. பயம் இருக்குல்ல, வா. ஐயோ வண்டி அங்க இருக்கு, போடி வரேன். ஹலோ அண்ணே, அந்த டெக்கரேஷன் கடைக்கு வந்தீங்களே, அந்த பையன் பேசுறேண்ணே. சொல்லுமா. ஓனர் வந்துட்டாரு, உங்களை உடனே வர சொன்னாருண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி நான் அங்கே வர வந்துடுறேன். ஓகேண்ணே. ஓகே ஓகே ஓகேம்மா. ஐயோ, பணத்தை இங்கே தானே வச்சான். காலம் கத்தல ரோட்ல குடிகாரம். ஐயோ, மெதச்சு அடிக்கிறாங்க. உங்களை என்ன பதில் சொல்றது? ஐயோ, இது வேற ஃபோன் பண்ணியே இருக்கிறாங்களே, என்ன பண்றதே தெரியல. பேசாம பஞ்சாப்கிட்ட போய் இதை ஐடியா கேட்போம். எதுக்கு நாய் மாதிரி ஊழிட்டு வலி தாங்க முடியலடி, உயிர் போகுதுடி. அதான் டாக்டர் பாக்குறாங்களே, அப்புறம் உனக்கு என்ன? மா, கடிச்சது வீட்டு நாயா இல்ல தெரு நாயா? என்ன டாக்டர் நீங்க? அது வெறியோட துரத்திட்டு கடிக்க வரும்போது நீ வெறி நாயா இல்ல சொறி நாயான்னு அதை போய் கேட்க முடியுமா டாக்டர்? அது இல்லம்மா, தெரு நாய் கடிச்சா உயிருக்கே கூட ஆபத்து வரலாம், அதனாலதான் கேட்டேன். அதுக்கு அந்த நாயை கேவலம் போல இருக்க, இப்படி பீரிய கிளப்புறா. இல்ல டாக்டர், அது தெரு நாய் தான். நல்லா பாத்தியா கல்பனா? சொரிகிரி எதுவும் இல்லையே. இல்ல பார்த்தேன். எப்ப பார்த்த? உன்னை கடிச்சப்ப பார்த்தேன். நர்ஸ், டிடி இன்ஜெக்ஷன் கொடுங்க. இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துற? இல்லடி, ஊசிய பார்த்தோட ரொம்ப பயமா இருக்குடி. நாய் கடிச்சா தொப்புல சுத்தி 40 ஊசி போடணும்னு சொல்லுவாங்க, அதான். ஐயோ, உனக்கு அறிவு இருக்கா? நீ எந்த காலத்துல இருக்க? அதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படிலாம் ஊசி போட மாட்டாங்க. இல்ல, நீ அம்மாவை ஏமாத்துற. நான் தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக கட்டிக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இப்பெல்லாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எங்கேயும் பண்றது இல்ல. அம்மா மேல சத்தியமா? லூசா நீ? இல்லடி, ஊசிய பார்த்தோன்னா பயமா இருக்குடி. உன்னை நாய் கடிச்சதும் சாகட்டும்னு அங்கேயே விட்டுருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த போய் என்ன அடிக்கணும்? ஏன் பேச மாட்டேன்? உனக்காக தெரு தெருவா ஓடி நாய் கடி வாங்கி வழியில உட்காந்துருக்கல. ஐயோ, பேசுவேன், இனிதான் பொறுப்பிட்டு இருக்கோம். வாய் அடைக்கவே அடைக்காது, குத்துங்க. இன்னும் குத்தவே இல்ல, இது ஓவர் ஆக்டிங். கல்பனா
அப்பனா நாய் நாக்க தொங்க போடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருதுடி. ஐயோ அம்மா. இத பாரு, ஓவர் சீன் போட்டுன்னு வச்சுக்கோ, வாயில ஸ்டிச் போட சொல்லிடுவேன். நானே பணத்தை அடிக்க முடியலன்னு கோவத்துல இருக்கேன். பணத்தை அடிக்கிறேன்னு சொல்லி நாய் கட்டி வாங்கினதா மிச்சம். எரிச்சல ஏத்தாத சிவகாமி. என்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் பணத்தோட வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப எங்க இருக்கானோ, யார் யாருக்கெல்லாம் கொடுத்தானோ. இன்னைக்கு தப்பிச்சிட்டான், இன்னொரு நாளைக்கு சிக்காமையா போயிடுவான். இன்னொரு நாளா? ஐயோ கடவுளே, அந்த இன்னொரு நாளைக்கு நாய்கிட்ட சிக்காம நீதான் என்ன காப்பாத்தணும். அங்க என்ன தனியா புலம்பிட்டு இருக்கா? அந்த வர ஐயோ. என்ன மாப்பிள, சவாரி கிளம்புவோமா? மாப்பிள, டேய் கையெல்லாம் நடுங்குது, ஏன் பதட்டமா இருக்க? அது டேய் மாப்பிள, ஏன்டா கண்ணெல்லாம் கலங்குது? என்னடாச்சு? வேதாஜி 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சொன்னாங்கடா. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அந்த பணம் மிஸ் ஆயிடுச்சு மச்சி.